சங்க இலக்கியத்துல 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும். இது யார் தொகுத்தா, தொகுப்பித்தா, எந்தெந்த நூல் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இத 6ஆம் வகுப்பு பசங்கள்லேருந்து 10ஆம் வகுப்பு பசங்க வரைக்கும் கூட இந்த கேள்வி வரும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, நெட்டு எல்லா எக்ஸாமுக்கும் இதுலேருந்து கேட்பாங்க. அதனால இந்த வீடியோவை நம்ம நல்லா டீப்பா பார்க்க போறோம். உங்களுக்கு புரியிற வகையில எளிமையாவே சொல்லித்தர போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ வரும். ஒரு லைக்கை போட்டுட்டு போங்கப்பா. இப்ப முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 14 மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியம். முதல்ல சங்கம் இலக்கியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 3 சங்கம் வச்சு வளர்த்துருக்காங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அந்த 3 சங்கங்களை பத்தியும் அதுல எந்தெந்த புலவர்கள் இருந்தாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம பிற ஒரு நூல் வீடியோல நல்லா விரிவா பார்ப்போம். இப்ப அந்த சங்க காலங்கள்ல வளர்த்த இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும். இந்த 18 நூலையும் தான் என்னன்னு சொன்னாங்க, 14 மேல்கணக்கு நூல்கள். எட்டுத்தொகையில 8 நூல், பத்துப்பாட்டுல 10 நூல். இது ஈஸியா நம்ம அந்த எண்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எட்டுத்தொகை நூல்கள் எது எது, அதன் ஆசிரியர் யார் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த பாடலை பாருங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டுத்தொகை அப்படின்னு ஒரு பழங்கால பாட்டு ஈஸியா இருக்கும். இந்த பாட்டு 4 லைன் தான். இதை நம்ம கஷ்டப்பட்டு, ஆனா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் எளிமையான தமிழ்ல தானே இருக்கு, மனப்பாடம் பண்ணிட்டானா நமக்கு எப்பயுமே இந்த எட்டுத்தொகை நூல்கள் மறக்கவே மறக்காது, எளிமையா இருக்கும். ஓகேவா? இது சும்மா ஒரு பாடல் மாதிரி பாடி பார்ப்போமா? நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு, நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு மெட்ல போட்டு பாடி மனப்பாடம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. இப்ப தொகுத்தவங்க, தொகுப்பித்தவங்க யாருன்னு பார்க்க போறோம். தொகுத்தவங்க, தொகுப்பித்தவங்கன்னா என்ன அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு ஒரு கவிதை கேட்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் கவிதை எழுதி கொடுக்குறோம். அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு கவிதை நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறோம்னா, அதை நேர்ல வந்து நம்ம கிட்ட இருந்து கவிதையை வாங்கி ஒன்னா வைக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் தொகுக்கிறவங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்களே. இப்ப அந்த நாட்டுல வந்து அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்களா, அது மாரி ஒரு தலைவர் அந்த வீட்டுல போய் எல்லா கவிதையும் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்களே, அவங்கதான் தொகுப்பித்தவங்க. அப்ப தொகுத்தவங்க ஒரு ஆள், தொகுப்பித்தவங்க ஒரு ஆள். அப்ப இந்த 8 நூலுக்கும் தொகுத்தது யாரு, தொகுப்பித்தது யாரு அப்படின்றத பாப்போமா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் நற்றிணை, இதை தொகுத்தது யாருன்னு தெரியல. நம்ம நல்லாதான் போச்சு, கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஆனா தொகுப்பித்தது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, அவரு தான் தொகுப்பித்திருக்காரு. அவரு நல்லாவே தெரியுது மன்னர்னு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, குறுந்தொகை, இதை தொகுத்தது பூரிக்கோ, ஆனா தொகுப்பித்தது யாருன்னு தெரியல. அடுத்தது பாருங்க, ஐங்குறு நூறு, இதை வந்து தொகுத்தது கூடலூர்கிறார், தொகுப்பித்தது யானைகச்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர். அடுத்தது பாருங்க, 18 இதை தொகுத்ததும் தெரியல, தொகுப்பித்ததும் தெரியல, ஆனா இது ஒரு சேர மன்னரோட நூல்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஒரு கிடையாது, 10 பேரோட. அதை பத்தி விளக்கமா பின்னால பார்ப்போம். ஓகேவா? இப்ப 18 ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப எளிமை. அடுத்தது பாருங்க, பரிபாடல், இதுவும் வந்து யாருன்னே தெரியல, தொகுத்ததும் யாருன்னு தெரியல, தொகுப்பித்ததும் யாருன்னு தெரியல. பாதி புக்கும் கிடைக்கல நமக்கு, கொஞ்சம் பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, கலித்தொகை, நல்லந்துவனார், அவரு தொகுத்து இருக்காரு, ஆனா தொகுப்பித்தது
யாருன்னு தெரியல கலித்தொகைய. அடுத்தது பாருங்க, அகநானூறு. உருத்திர சன்மனார் பாண்டியன் தொகுத்தவரு, தொகுப்பித்தவரு உக்கிர பெருவழுதி அப்படின்னு. இங்க கீரை, சாமான் இது எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு எளிமையான ட்ரிக்கு சொல்றேன், அதனால அது அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது பாருங்க, புறநானூறு. இது வெளியில சண்டை நடக்கக்கூடிய காட்சிகள். ரெண்டுமே என்னன்னே தெரில. ஐயோ, பக்கத்து ஊர்ல ஒரு சண்டை நடந்தத, அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு இங்க உட்காந்துட்டே இருந்தோம்னா தெரியாது. அதனால அது ரெண்டுமே தெரியாது. இப்ப நாம 8 தொகையில மொத்தம் 8 நூல் இருக்குன்னு சொன்னோம்ல, எல்லாமே ஒரே மாதிரியான நூல் கிடையாது. என்னன்னா அதுல பாதி அகம், அப்புறம் புறம், அப்புறம் அகமும் புறமும் கலந்தது. அதுல என்னென்ன நூல் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அகநூல், அதாவது வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த காதல், சுவை, இல்லற வாழ்க்கைய நமக்கு காட்டக்கூடியது அகநூல்கள். அது என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இது 5ம் தான். இதை நம்ம ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுதான் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, காட்சியை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது. அது 2 தான். என்னன்னு பார்த்தோம்னா, புறநானூறு, பதிற்று10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நூலும் தான். இது 2மே இல்லாம இன்னொரு வகை இருக்கு. அகம் பாதி புறம் பாதி, நீ பாதி நான் பாதிங்கிற மாதிரி. அது என்ன? பரிபாடல் அப்படின்ற ஒரு நூல். இதை நம்ம எளிமையாதான் ஏதாவது ஒரு கதை மூலம் நினைவுல வச்சுக்கணும்.